கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை லூக்கா 5:26. அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். Luke 5:26. We have seen remarkable things today. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு வாழ்ந்த காலத்திலே நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். இயேசு ஒருமுறை ஒருவருடைய வீட்டிற்குள் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது நிறைய கூட்டமாக இருந்தது. அப்பொழுது 4 நண்பர்கள் திமிர்வாதமாய் கிடந்த தங்களுடைய நண்பனை படுக்கையிலே தூக்கி கொண்டு இயேசு பிரசங்கித்த வீட்டின் தட்டோடுகளை பிரித்து மேலிருந்து கீழாக இயேசுவின் முன் இறக்கினார்கள். இயேசு அந்த மகனை பார்த்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று கூறினார். அவன் அவ்வாறே தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு சுகமடைந்தவனாய் கிளம்பினான். இப்படிப்பட்ட அதிசயத்தை கண்ட ஜனங்கள் அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த புதிய வருடத்திலே நீங்களும் நானும் கர்த்தரிடம் எதிர்பார்க்கும் அற்புதம் என்ன? அற்புதமான அதிசயமான காரியங்களை நாமும் நம் உறவினர்களும் இனஜன பந்துக்களும் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்பட அந்த குறிப்பிட்ட அதிசயம் நம் வாழ்வில் நிச்சயம் நடக்கும். நாம் விசுவாசிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயமானவைகளை செய்கிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜப நேரத்திற்காக எமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது என்பதை அறிவோம். ஆண்டவரே, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் சுவாமி. கீமோ சிகிச்சையை மேற்கொள்ளுகிற ஒவ்வொரு மகனுக்காக, மகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் உயிர் பிச்சை தர வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க, நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுங்க. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதலையும் தேர்தலையும் நீர் ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே தாயும் தகப்பனுமாய் இருந்து பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக. உம்முடைய சமூகம் அவர்களை ஆறுதல் படுத்துவதாக. நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். புற்றுநோய் வராதபடி நீர் பிள்ளைகளை பாதுகாத்துள்ளோம். இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புவிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.